ஏர்வே ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகும். அண்ட் ஃபைனலாக இன்ஃபெக்ஷன்ஸ்னால வந்து உள்ள வந்து ஆர்கன் டேமேஜ் ஆச்சுன்னா கூட ஏர்வே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆகும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலாக வந்து ஏர்வே ரெஸ்ட்ரிக்ஷனோட காஸ்டிவ் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? நான் இது வந்து ஏர்வேஸோட காஸ்டிவ் ஃபேக்டர்ஸ். நம்ம செஸ்ட் பிசியோதெரபியில அதை வந்து எப்படி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏர்வே வந்து எப்படி கிளியரன்ஸ் பண்றோம் அப்படின்னா 3 டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பிங். ஓகே, ஸோ டேப்பிங் இதுக்கு முன்னாடி மசாஜ் கிளாஸஸ்ல பார்த்து போட்டேன். ஸோ பேஷண்ட் எந்த ரீஜன்ல செக்ரீஷன் இருக்கோ ஸோ அந்த ரீஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேப் பண்ணணும். எவ்வளோ டேப் பண்ணுவீங்க? 1 மினிட்டுக்கு 150 beats போகும். ஓகேங்களா? ஸோ 1 மினிட் பார்த்தீங்கன்னா 120 இருந்து 150 beats போகும். ஸோ ஒரு கை வந்து இது 1 இது 2 போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கையும் ஆல்டர்னேட்டிவா 70 இருந்து 80 beats வரைக்கும் பீட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டேப்பிங்கோட பீட் கவுண்ட். ஓகே, தென் டேப்பிங் அப்புறம் என்ன பண்ணீங்க? வைப்ரேஷன். ஸோ வைப்ரேஷன் ஏன் கொடுக்கணும்? பேசுறதுக்கு எத்தனை நம்ம வைப்ரேஷன் கொடுக்கணும்? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க மியூக்கஸ் அக்குமுலேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரிலாக்ஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா தென் நம்ம வைப்ரேஷன் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ரிலாக்ஸ் ஆனது எல்லாமே ஒரு ரீஜனாக வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் அக்குமுலேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ வைப்ரேஷன் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டரல் சைட் ஆஃப் லங்ல வந்துட்டு மியூக்கஸோட அக்குமுலேஷன்ஸ் இருக்குன்னா அது வந்து டோர்ஸ் வெளியில வந்துட்டு கலெக்ட் ஆகும். அதுதான் வந்து நம்ம வைப்ரேஷன் கொடுக்கும். தென் லாஸ்ட் ஒன் ஷேக்கிங்கும் செய்யலாம். இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா பெர்கஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாத்தையும் பெர்கஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் ஒருத்தரோட செஸ்ட்ல வந்துட்டு மியூக்கஸ் வந்து அக்குமுலேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேப் பண்ணுவோம். டேப் பண்ணா உள்ள இருக்கிற நம்ம கொடுக்குற டேப்பிங்கோட ஃபோர்ஸஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அக்குமுலேட் ஆயிருக்கிற மியூக்கஸஸ் எல்லாம் வந்து லூசன் அப் ஆகும். தென் லூசன் அப் ஆனதுக்கப்புறம் நம்ம வைப்ரேஷன்ஸ் கொடுத்தோம்னா லூசன் அப் ஆனதெல்லாம் டுவர்ட்ஸ் வந்துட்டு நம்மளோட ஏர்வே சைடாக வந்துட்டு மூவ் ஆகும். தென் லாஸ்ட்டாக ஷேக்கிங் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ரீஜனில் வந்துட்டு கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது மூணும் வந்து பெர்கஷன் டெக்னிக்னு சொல்லுவோம். தென் இதெல்லாம் கலெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதையெல்லாம் ஒரு சைடாக கொண்டு வரணும்ல. ஓகேங்களா? ஸோ ஒரு சைடா வந்து உள்ள கலெக்டான மியூக்கஸ் எல்லாம் கொண்டு வரணும்ல. அது கொடுக்கறதா வந்து பாத்தீங்கன்னா postural drainage. ஓகேங்களா? ஸோ பேரு postural என்ன? ஸோ பொசிஷனிங் பண்ணி ஒரு பேஷண்டோட செக்ரீஷன்ஸ் ஒரு பொசிஷனிங் பண்ணி அந்த பொசிஷனிங் மூலியமா அவங்களோட மியூக்கஸை வந்துட்டு ட்ரெயின் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வந்துட்டு எய்தர் ரைட் சைடோ ஒரு லெஃப்ட் சைடோ அக்குமுலேஷன்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா ஸோ எந்த சைடு அக்குமுலேஷன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடாக படுக்க வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆப்போசிட் சைடாக படுக்க வச்சோம்னா ஆல்ரெடி அக்குமுலேட் ஆனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நம்மளோட ஏர்வே சைடாக வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வைப்ரேஷன் செக்கிங் பவுண்டிங் எல்லாம் கொடுத்து தென் லாஸ்ட்டாக சக்ஷனிங் கொடுத்து உள்ள இருக்கிற செக்ரீஷன்ஸை வெளியேறும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த டெக்னிக் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டுரல் ட்ரைனேஜ் சொல்லுவோம். ஸோ பாஸ்டுரல் ட்ரைனேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனிங் தெரிஞ்சு போகுது. ஸோ ஜென்ரலாக பாஸ்டுரல் ட்ரைனேஜ்ல எத்தனை பொசிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு தெரியுமா? ஸோ சுப்பீரியரா இருக்கு செக்ரீஷன்ஸ் வந்துட்டு ஆன்டீரியராகவும் சுப்பீரியராகவும் இருக்குன்னா நம்ம பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பைன் லைனிங் பொசிஷன்ல வைக்கணும். ஓகேங்களா? அதுவே வந்துட்டு மிட் செஸ்ட் ரீஜன்ல இருக்கு அப்படின்னா
செமி ஃபவுலர் பொசிஷன். செமி ஃபவுலர் பொசிஷன்